மாணவர். சரியா? இவர் பெயர் வந்து குபேரர். இவர் கைத்தட்டல் கொடுங்க. இவர் வந்து நம்ம வகுப்பு தலைவர். யார்? ஓவியர் வாங்க. சரியா? நீங்க தான் ஒரு வழி நடத்துறோம். சரியா? நம்ம வகுப்புல நம்ம ஒரு விதிமுறைகள் எல்லாருக்கிட்ட சொல்லி இவர் நல்லபடியா நீங்க தான் வழி நடத்துறோம். பாத்துக்க முடியுமா? ஓகே, நீங்க எங்க போய் உட்கார குபேரர். எதா இருந்தாலும் ஓவியம் கேட்டு சரி. நான் உங்களை பிறகு அடுத்த பாட்டு சந்திக்கிறேன். சரியா? 1 hour later. அது நமக்கு முக்கியமான மேட்ச் கபடி மேட்ச். மற்ற 2 கேம்லலாம் நம்ம தோத்துட்டோம். இந்த கேம்ல அப்பயாச்சும் ஜெயிச்சு ஆகிறோம். எல்லாம் மறக்காம நான் சட்டை தந்துருங்க. ஓகே, அது ஜெயிச்சு ஆகிறோம். ஹாய் காய்ஸ், என் பேர் குபேரு. நாராம் ஆண்டு. நீங்கள் தான் கபடி டீம் சார்? ஆமாம். நான் வந்து ஃபங்க்ஷனாலும் கபடி இருக்கேன். நீங்கள் டீமில் சேர்த்துக்க முடியுமா? நான் உன்னை பார்த்து விளையாடுற மாதிரியே பேசுகிறேன். ப்ளீஸ் சார், காசு சேர்த்து சேர்த்துக்கிறீங்களா? அதான் முடியாது. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், விளையாடுறேன். டீமில் ஆள் இருக்கு. பசி சாப்பிடணும். என்ன ரொம்ப அமைதியாக பண்ணக்கு என்னாச்சு? இல்லை சார், என் கிளாஸ் இருக்க பாய்ஸ் கேர்ள்ஸும் கபடி மிஸ் இருக்காங்க சார். எனக்கு கபடி ஆசையாக இருக்குது, கேட்டோட மாட்டுறாங்க. கபடியா? நீ கபடி டீமில் இருக்குதுன்னு? நான் கபடிக்கு பங்ஸ் அனுப்பிடுறேன் சார். கேட்டால் போக மாட்டேறாங்க. தெரியல சார். நான் சொன்னேன் விளையாட்டு போகிறேன் பங்ஸ் அனுப்பி விளையாட்டுக்கணும், அதுக்குள்ள விட மாட்டாங்க சார். ஏன் என்ன காரணத்துக்காக உன்னை வந்து சேர்க்க மாட்டாங்க? என்ன காரணம்? அதுக்கு நான் காரணம் சொல்லுவேன். எல்லாரும் சொல்லுவேன். என்ன சார் இது? கபடி டீம் நேஷனல் லெவலுக்கு போயிருக்கான், வாய்ப்பு கொடுக்கலாமே. சரி, இப்போ கிளாஸ் டீச்சர் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியா? கேட்டியா? சரி, சரி. இப்போ என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறோம் சொல்லி? கபடி டீம் ஸ்கூல் டீம்லாம் எனக்கு வந்து விளையாடணும். கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ நேஷனல் வரைக்கும் போயிருக்கியா? ஆமாம் தானே சார்? நல்ல ஒரு விளையாட்டு, நீ உங்களுக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது. உன்னை கண்டிப்பாக சரி நாங்கள் பேசுகிறோம். கிளாஸ் பிள்ளைங்க மாணவர்கள் என்னோட வகுப்பு மாணவர்கள் நம்ம கண்டிப்பாக பேசுகிறோம். இப்போ அந்த இது தேர்வு இருக்கிறதுனால வர சொல்லுங்கள். பார்த்துட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி சரியா? கத்தியா? நிறைய கவலைப்படாதெல்லாம். சரியா? அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, அது பேசலாம். கிளாஸ் எப்போ படிச்சு கொடுப்போம். Bye. Good luck. அவங்க புடிச்சிட்டாங்கன்னா நீ வெளியே போயிருக்கிறியா? நீ உள்ள வந்த நீனே முதல்ல இதே போல நீயே சொல்லி சரி, நாளைக்கு நம்மளுக்கு ஒன்று கேம் இருக்கு. அதை நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சாங்க. புரியுதா? ஓகேயா? இல்லை சார், அதான் அடுத்த மேட்ச்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஏன் தோத்தீங்க? காலம் தங்கிச்சா? ரெண்டாவது நம்ம குழுக்கு வந்து ஒரு பலம் இல்லை இல்லையா? குழுக்கு பலம் இல்லை சரியா? அதனால் புதுசாக நம்ம குழுக்கு ஒரு பலத்தை கூட்டலான்ட்டு நம்ம பள்ளியோட கபடி குழுக்கு வந்து ஒரு பலத்தை கூட்டலான்னு ஒரு நபரை கூட்டு வந்துடுறோம் இல்லையா? நீங்கள் இவரை வந்து புறக்கணிச்சிருக்கீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அவர் நேஷ்னல் ஏரியாவுக்கு கபடியிலேருந்து நேஷ்னல் லெவலுக்கு போய் விளாண்டு வந்துருக்காரு, சாம்பியன் ஆகிருக்காங்க. நீங்கள் ஏன் சேர்த்துக்கூடாது? நீங்கள் சேர்த்துக்கிட்டால் நம்ம பள்ளி மாணவர் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பள்ளியோட டீமோட என்ன கிடைக்கும்? நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீமை நீங்கள் உருவாக்க முடியும், வின் பண்ண முடியும்.
ஏன் கிடைச்ச வாய்ப்பு நீங்கள் விடுறீங்க நீங்கள்? ஆமாம் தானே சார்? ஆமாம், முதல் பார்வையிலே நீங்கள் எப்படி நீங்கள் அவரை சோதிச்சு பார்த்தீங்களா, விளையாட்டு பார்த்தீங்களா, விளையாடுவீங்களா டீமில்? அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? சரியா, விளையாடட்டும், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க முடியும். சரியா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு நாள் முடியும், நம்ம ஜெயிக்கலாம். சரியா? முடியுமா? ஆ ஓகே, இந்த கை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லபடியாக. இந்த கை கொடுங்க புது மெம்பர்ஸ் கிட்ட. நாளைக்கு நமக்கு முக்கியமான மேட்ச் இருக்கு, அதை நம்ம ஜெயிச்சார். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். சரிங்களா? நல்லா விளாடுங்க, நாளைக்கு நல்லபடியாக ஜெயிக்கணுன்ற வெறியில் விளாடுங்க. புரிஞ்சுதா? சரி, ஓகே, வெரி குட். நன்றி நன்றி நன்றி. 6 months later. நம்பிக்கை நட்சத்திரம் எனும் இக்குறுப்படத்தை நாங்கள் உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கும். இப்படத்தை எடுக்க வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர், துணை தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் சக மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் எங்கள் பயணம் முடிவடையாமல் மேலும் எங்கள் வாழ்வில் சிறந்து இப்பள்ளிக்கு பெருமையை தருவோம் என உறுதியளிக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது PGS 1 தமிழ் பள்ளி 2025 ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு நம்பிக்கை நட்சத்திரங்கள். நன்றி, வணக்கம்.